பர்த் ரைட். ஸோ சரகசி வந்து நீங்க கமர்ஷியல் தப்புன்னு சொல்றீங்க. பட் கமர்ஷியல் சரகசி பண்ணவே முடியாது. அது இதெல்லாம் பிளட் டொனேஷன் போய் 1/2 மணி நேரத்தில் போய் கொடுத்துட்டு இருக்கு. 9 மாசம் சுமந்து பெற்று கொடுக்கணும். அது இன்னொன்னு சொல்றீங்க, இது வந்து மெடிக்கல் கண்டிஷன் தான் மட்டும் தான் பண்ணணும். அப்படிலாம் கிடையாது. அவங்களோட பர்த் ரைட், அவங்க உடம்பு வச்சு அவங்க என்ன பண்ண அவங்க முடிவு பண்ணது. இன்னொன்று எக்ஸ்பெக்டேஷன் சொல்றீங்க. அது நீங்க யோசிச்சு பாருங்க. ஒரு சும்மா போறவங்களை பிடிச்சி நீ குழந்தை பெற்றுக்கோன்னு சொல்லி எக்ஸ்பெக்ட் பண்ண முடியுமா? 9 மாசம் இவளுக்கு பேட்டியை முடிக்கிறக்குள்ள வேட்டியை உரி உள்ள இருக்க போட்டி எடுத்தாலும் எடுப்பாங்க. எக்ஸ்ப்ளாய்டேஷன் அடுத்து வரலாம். இட்ஸ் பர்த் ரைட். பர்த் ரைட்ஸ்னு சொல்றாரு சார். அதை நான் வந்துட்டு சுத்தமா ஏத்துக்கவே மாட்டேன். அது அவங்களோட நிலைமை. எந்த ஒரு பொண்ணா இருந்தாலும் சரகசிக்கு நான் வரேன்னு சொல்லி சொன்னா அது பிளட் ரிலேஷன்ஷிப்பா மட்டும் தான் சார் இருக்க முடியும். பிளட் ரிலேஷன்ஷிப்பே இல்லாத ஒரு பொண்ணு வந்து எப்படி சார் ஒத்துக்குவா? நான் வாடகை தயாரிக்கேன்னு எப்படி ஒத்துக்குவா? நீங்க சொல்லுங்க. காசுக்காக மட்டும் தான் அவ ஒத்துக்குவா. அவ்வளவு பெரிய பூகம் வந்தாலும் சரிடா, நீ ஒரு ஆள் எஸ்கேப் ஆயிரப்பா. காசுக்காக தான் ஒத்துக்குறாங்க. அது என்ன தப்பு இருக்கு? இப்போ காசுக்காண்டி என்னென்ன வேலையெல்லாம் பண்ணாங்க. இதையுமா விக்கணும்? இது நீ நினைக்கிற மாதிரிலாம் ஒண்ணும் இல்ல. விக்கிறது கிடையாதுங்க. 9 மாசம் கஷ்டப்பட்டு சுமந்து பெற்று கொடுக்குறாங்க. அதோட வேதனை பெண்களுக்கு தான் சார் தெரியும். சுமந்து பெற்ற பெண்களுக்கு மட்டும் தான் தெரியும் அதோட வேதனை. நான் உனக்கு என்ன பார்த்து ரோம் பண்ணேன். ரொம்ப கஷ்டமான கீழ்த்தனமான ஒரு நிலைமையில இருக்க பொண்ணை யூஸ் பண்ணிக்கிற விதம்